Hello guys and welcome back to On Call Podcast Season 3. எங்க ஹேரன் நமக்கு காணும். இங்க இருக்கேன் நார்மலா எப்படி உங்களை விட்டு பேசலாம் தப்பு இல்ல நார்மலா அவன் தான் பேசுவான். நான் ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு 2 செகண்ட் அமைதியா இருந்தேன். அவன் பேசல. ஓ my bad. சாரி புரி So guys, today we are going to talk about an interesting topic. இப்போதைக்கு அதான் ஐ மீன் எப்போ கொஞ்ச நாளைக்கு அதுதான் ரொம்ப ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. என்ன நீங்க தமிழ்லயே பார்த்திருப்பீங்க, பார்த்துதான் உள்ளே வந்திருப்பீங்க. வந்ததுக்கு மிகவும் நன்றிகள். யார் வந்தா? சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஆடியன்ஸ். ஒரு நல்ல பாயிண்ட். ஆடியன்ஸ், மக்கள், நம்ம ஜனநாயகன். அது பாலிடிக்ஸ் இல்ல, ஆனா வேணாம். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஜனநாயகன் சொல்லுவாங்க, திடீர்னு பாலிடிக்ஸ் வந்துருவோம். அது ஒரு கான்ட்ரோவர்சி ஆயிரும். அப்புறம் வேணாம். கான்ட்ரோவர்சில இருந்தா நம்ம வாழணும். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? கான்ட்ரோவர்சில வாழணும்னா நீ போய் நாட்டு கிடைக்க போய் சாவு. அவர்தான் சொல்லுவேன். சாவுல புளிய மக்களுக்கும் சாவுல செத்த பையில தூக்கு போட்டு சாவு. இல்ல சொல்றேன் கேளு, இந்த பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில. இது வந்து நான் வயலன்ஸ் வந்து நான் பரப்பல. நான் வந்து வயலேஷன்ஸ் யாருக்கிட்டையும் பரப்பல. இது வந்து சும்மா நாங்க அப்படிதான் பேசிப்போம். சீரியல் கில்லரோட எபிசோட் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது பயங்கரமா இருக்கும். நீங்களும் அப்படியே மயங்கி போயிருவீங்க அதெல்லாம் பார்த்தோன்னே. ஓகே, சோ இப்ப நம்ம டாபிக்கோட குச்சாலாம். இன்னைக்கு நாங்க என்ன பேச போறோம்னா, கொஞ்சம் ஏஐயோட டேஞ்சர், ஏஐயோட ஒரு மர்மம். ஏஐ நம்மளே கொல்ல வருதா இல்ல காப்பாத்த வருதான்னு பாப்போம். நீ ஏன்டா மர்மத்தனமா பேசுற? அந்த மர்மமே நீயா அந்த மர்மம் அப்படியே இருந்துச்சுடா நீ பேசும்போது. நான் அந்த வைப கூட்டி வரேன்டா. மர்மமான வைப் ஏஐ குற்றமானது. மர்மத்துக்கு வைபே இல்லடா. என்ன மர்மம்னா பாட்டியா? அப்புறம் என்ன டான்ஸ் ஆடுறாங்களா? மர்மோ இது ஒரு மர்மோ அந்த மாதிரி பண்றாங்க வாடா. Yeah, let's not get distracted. Let's jump into our brand new topic of the brand new day. இரு அரே, நீங்க என்ன பீஜம் போட்டீங்க இப்ப? சிவாஜியோட பீஜம். கோனே பாஸ்டா கானே. அட பாவி, நான் ஸ்பைடர்மேன் பீஜம் போடுறியா? சிவாஜி பீஜம் போடுறீங்க. இது என்னடா பழைய நோக்கியா? இதுனா பழைய நோக்கியா பீஜமா? ஸ்பைடர்மேன் வந்து புலி மேக். புலி மேக். Bro. சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த ஒரு நிமிஷம் நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க, வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை தான் சார். ஒரு நிமிஷம்ன்றத சாதாரணமா எடுத்துடாதீங்க. ஒரு நிமிஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். விட்டுறாதீங்க சார். ஒரே ஒரு நிமிஷம். Bro, I don't care. Okay. So guys,
வளவலன் என்று பேசாமல் இன்னைக்கு நம்ம என்ன பேச வந்திருக்கோம்னா பேசிக்கலி இப்ப வந்து இந்த வேர்ல்டுல வந்து ஏஐயோட யூஸ் வந்து இந்த எரால வந்து ரொம்ப ரொம்ப அதை யூஸ் பண்றாங்க. இப்ப பில்டிங் கட்டுறதா இருக்கட்டும், அதுல கூட ஏஐ ஏஐ ரோபோட்ஸ் வச்சு வேலை செய்கிறாங்க. இன்னொன்னு ரெஸ்டாரண்ட்ல கூட ஏஐ வெயிட்டரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வர ஆப்ஸ் கூட ஆப்ஸ் கூட ஏஐக்குன்னு தனி ஆப்ஸ் எல்லாம் வருது. ஏஐக்குன்னு தனி ஆப்ஸ் வருது, ஏஐ வச்சு செய்யற ஆப்ஸ் வருது. ஆமாடா, இப்ப ஒரு சில ஆப் வந்து ஏஐ பேஸ்ட்ல இருக்கும். அந்த ஆப் வந்து ஏஐ வச்சு டெவலப் பண்ணிருப்பாங்க வித் ஏஐஸ் ஹெல்ப். உனக்கு நான் எப்படி சொல்றது? ஓகே ஓகே எனக்கு சரியா ஞாபகம் ஒரு ப்ராடக்ட் வந்து ஏஐ வச்சு ஃபுல் அது ஒரு சிப்ல அது வந்து ஏஐ வச்சு அந்த சிப்பு செஞ்சிருக்காங்க. செஞ்சு அதை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் பயக்கிறாங்க. எனக்கும் சரி ஞாபகம் இல்லை. நான் இந்த பேசும்போது நம்ம பார்த்து பேசுவோம். ஏன்னா சட்டா வந்து நான் மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பரப்போடுறேன். அதான் ஆனா அது உண்மைதான். எனக்கு இப்ப நான் சொன்னது கூட எனக்கு 100% ஷூரா நான் சொல்ல. நான் சொல்றேன், எனக்கு ஞாபகம் லைட்டா இந்த இன்னும் இருந்துச்சு, அதை சொன்னேன். இப்ப பேசிக்கலி ஏஐ வந்து நம்மள ஒண்ணு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல ஏஐனா என்ன? ஓகே, ஏஐ வந்து ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவானுங்க. ஐ மீன் இந்த ஏஐ டெவலப் ஆகாத டைம் ஏஐனா கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருப்பாங்க. ஐ மீன் ஒரு ரொம்ப தேவைன்னா தான் ஏஐ பார்ப்பாங்க. அது கூட அவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கு. 2020 2021 அந்த மாதிரி டைம். ஆமா, அந்த ஏஐ வந்து அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏஐ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்ல. டெவலப்மெண்ட் இருந்துச்சு, பட் நாட் அப்பதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்துச்சு. எப்ப வந்துட்டு ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா இந்த 2020 2021 அந்த மாதிரி தான். 2022 2023 தான் கொஞ்சம் பூம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா மோஸ்ட்லி 2023 நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து இந்த வில் ஸ்மித் வந்துட்டு நூடுல்ஸ் சாப்பிட்ற வீடியோ அந்த மாதிரி அது அப்போ வந்துட்டு அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து ஏஐ பத்தி சொன்னோம் வந்துருந்துச்சுல. வந்துட்டு லைக் அந்த டைம் கொஞ்சம் கிரீப்பியா இருந்துச்சு. ஆமா, ஆனா ஒரு காலத்துல வந்து நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சுச்சு, இது வந்து ஏஐ, இது வந்து ஒரிஜினல். ஆனா இப்ப அது கூட பண்ண முடியல. டே ஒரு இப்ப நீயே பாத்திருப்ப, இந்த நிறைய படத்தோட லீக்ஸ் கூட ஏஐ வச்சு வருது. ஐ மீன் அது லீக்ஸ்னு ஒரு ஃபேன் மேட் தான், ஆனா அது வந்து லைக் அவனுங்க ஏஐ வச்சு ஒரிஜினல் மாதிரி காட்டுறானுங்க. அதனால ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்துட்டு கன்ஃபர்மேட்டிவ் கேட்னு சொல்லிட்டு ஆமா அந்த ஒண்ணு அது கிளப்பி விடுதுல, அந்த ஒரு சீன் லீக் ஆனிச்சா. ஐ மீன் ஏஐல செஞ்சு விளையாடுறானுங்களே. பட் as long as now it makes sense. ஏன்னா அது கரெக்டா பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா வந்துட்டு அவன் உள்ற மாதிரி மிதக்கிற மாதிரி இருந்தான். ஸோ ஆமா, ஆனா அதான்டா இப்ப நிறைய பேர் இப்ப கூட ஒரு படம்டா இது இவரு அதுனா ஒரு படம் நான் பார்த்தேன் யூடியூப்ல, ஹனுமானோட படம் நினைக்கிறேன். ட்ரெயிலர் தான் வெளியே இருக்குல்ல, அது ட்ரெயிலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ. எப்படி இல்லாத படமே பெருசா இது இல்லையா? ஈவன் வந்துட்டு இப்ப கேம்ஸ்ல கூட இப்ப வந்துட்டு இந்த வருஷம் ஐ மீன் போன வருஷம் வந்துட்டு கேம் ஆஃப் தி இயர் அவார்ட் வந்துச்சு ஒரு கேம்ல எக்ஸ்பிரஷன் 33 சொல்லிட்டு ஒரு கேம். ஸோ அந்த கேம் வந்துட்டு எல்லா கேம்லயும் மோஸ்டா இருக்கிற இப்ப வர கேம்ஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேம் வந்துட்டு ஏஐ வந்துட்டு கொஞ்சம் இந்த ஆசன் வந்து ஏஐயோட பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த கேமை கேன்சல் பண்ணிட்டாங்க நாமினேஷன்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் எல்லா கேம்லயும் இருக்குன்னு சொல்லி அதை திருப்பி கொண்டு வந்து இப்போ வந்துட்டு 2025ல டாமினேட்டிங் கேம் ஆஃப் தி இயர் வந்துட்டு எக்ஸ்பிரஷன் 33. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல. இப்போ ஏஐ வந்துட்டு மோஸ்டா வந்துட்டு இப்ப இட் இஸ் a part of our life அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் அதுலயும் வந்துட்டு சில அட்வான்டேஜஸ் இருக்கு, ஃப்ளாஸும் இருக்கு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அதான் இப்ப
அது அது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சு? ஏஐ வந்து டெவலப் ஆச்சு தான், ஆனா அது வந்து ஒரு 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 அளவு வரைக்கும் தான் இப்போதைக்கு டெவலப் ஆயிருக்கு. எப்படின்னா நம்ம வந்து போன்ல பாக்குறோம், டிவியில டிவில யூடியூப்ல நம்ம பாக்கணும்னு வச்சுக்கேன், அதுல வந்து அவ்வளவா தெரிஞ்சிக்காது இது வந்து ஏஐன்ட்டு. அது ரொம்ப ரியலா இருக்கும். அது நீ வந்து எப்ப நீ மெயின் ஸ்ட்ரீம்க்கு எடுத்துட்டு வரியோ அப்ப தெரிஞ்சது ஏஐன்ட்டு. ஏன்னா அந்த குவாலிட்டி ரொம்ப அடி வாங்கும். இல்லையா? ஆனா இப்ப மெயின் ஸ்ட்ரீம்லயும் யாரும் டிஃபரன்ஷியேட் பண்றது இல்லை. இப்ப குறிப்பா வந்துட்டு இப்ப ஓகே, இது வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், யாராவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ம் இப்ப இன்ஸ்டாகிராம்ல இந்த இந்த மாதிரி ரீல்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஒன்னு ரெண்டு. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளை பிக்சர் மாதிரி காட்டிட்டு ம் அதுக்கப்புறம் திடீர்னு வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கிற கேர்ளோ ஒரு பாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் வரும். ம் இங்க என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரி பிக்சர் வந்துட்டு டிட்டோவா ரியல் ஹியூமன் மாதிரி இருக்கும், ஆனா அந்த பர்சன் உண்மையிலே இல்ல, அது ஏஐ கிரியேட் பண்ண ஒரு பிக்சர். இப்போ வந்துட்டு ஒரு வெப்சைட் இருக்கு வந்துட்டு the people who not exist.com சொல்லிட்டு, ம் அதுல வந்து அந்த பீப்புள் உண்மையிலே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோ செஞ்சு பண்றது. ஆனா இங்க என்ன ஸ்கேரி பார்ட்னா, பீப்புள் ஆக்சுவலி பிலீவ்ட் இட். கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து போய் பார்த்தோம்னா சிம் பண்ணி வச்சிருப்பாங்க எதுக்கெல்லாம். ஆனா உண்மையிலேயே வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் அந்த இதுல கீழே வந்துட்டு ஏஐ அவ்வளவு நிறைய காம வெறியன்ட் இருக்கானுங்களா? இல்ல சோ நான் சொல்றேன் பாருங்க. சோ இதெல்லாம் நோட்டீஸ் அதெல்லாம் வந்துட்டு, ஆனா பாக்குறதுக்கு ஒரு டிட்டோவா லைக் உண்மையில ஒரு ஒரு நியூ பீப்புள், ஏதோ ஒரு ஒரிஜினல் பீப்புள் மாதிரி தான் இருக்கும். பட் உண்மையிலேயே அது அந்த மாதிரி இல்லை. ஸோ இட்ஸ் இந்த கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்து யூனோ ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் அவங்க பண்றாங்க. ஆமா. ஸோ ஆனா பீப்புள் கான் டிஃபரன்ஷியேட் தீஸ் டேஸ். ஏன்னா அந்த மாதிரி இப்போ வந்துட்டு டெவலப் ஆயிருக்கு. அதுதான். ஆனா அதுல வந்து நிறைய நல்லதும் இருக்குல்ல. இப்ப நீ வந்து லைக் நீ ஒருத்தவங்களை மிஸ் பண்ற, நீ அவங்க கூட வந்து அந்த போட்டோவை நீ அவங்களுக்கு இருக்கிற நீயும் பண்ணிக்கலாம், அது நல்லதுதான். ஆனா அதுலயும் இன்னொரு ஒரு டார்க் சைட் இருக்கு. என்னன்னா அது ஒரு ஒரு சிலர் வந்து இது மிஞ்சி இந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏஐ வந்து இப்ப நீ இப்ப நீ உன் மூஞ்சி வந்து ஏஐ கிட்ட கொடுக்க வச்சுக்க, அது எங்கேயாவது ஒரு இடத்துல வேற ஆள் இப்ப வந்து வேற ஆள் வந்து ஒரு போட்டோ ஜெனரேட் பண்றாங்க, அது வந்து உனக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்காது, அவங்க உன் மூஞ்சியும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா உன் ஃபேஸ் அங்க இருக்கும். இது ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு போலீஸ் வந்துட்டு கேஸ். ஏஐ வந்துட்டு இப்ப நம்ம ஏதாவது ஒரு பிக்சர் ஆட் பண்றோம்னா அதை நம்மள ஒரு மாடலா எடுத்துக்கோம். ஸோ எனி அதர் டைம் வந்துட்டு நம்ம பிக்சர் வந்துட்டு ஜெனரேட் பண்றப்போ யாராவது ஒரு ஸ்டேஞ்ச் யாராவது பண்ணா மேபி நம்ம வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு இது ஒரு இஷ்யூ தான். பட் இதனால ஒருத்தன் போலீஸ் கேஸ் ஆகி அவன் உள்ள அவன் கிட்டத்தட்ட மாட்டி இருப்பான், அவன் லாக்அப்ல போயிருப்பான். ஆக்சுவலி வந்துட்டு இப்போ இந்த ஏஐ எல்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணது காரணம் ஜஸ்ட் ஹெல்ப் பீப்புள். ஆமாவா? நம்மளோட மனிதனோட ஒரு டெய்லி லைஃபை வந்துட்டு சிம்பிள் பண்றதுக்கு எளிதாக்குறதுக்கு தான் they created AI, they found AI. ஆனா நம்ம ஆக்சுவலி ஏஐ இஸ் நாட் டேஞ்சரஸ், பீப்புள் ஆர். பீப்புள் கொடுக்குற ப்ராம்ப்ட் பத்தி தான் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரீசன் 2025 நினைக்கிறேன் நாட் ராங், ஒரு கேஸ் பாப்பா பண்ணுச்சு. என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் ஸ்கூல் கம்ப்யூட்டர்ல வந்துட்டு அவனுக்கும் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை சொல்லிட்டு எப்படியும் என் ஃப்ரெண்டை சாவடிக்கலான்னு என்கிட்ட கேட்டுருக்கு. இது ரியல் கேஸ். ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு ஏஐ வந்துட்டு இது பண்றல, ரிப்ளை எதுவும் பண்ணல. தென் த ஸ்கூல் பீப்புள் ஃபவுண்ட் அவுட் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ அந்த பையன் வந்துட்டு ஸ்டில் அவன் மைண்டர்னால அவனுக்கு இப்போ பெருசா இதுவும் இல்லை. பட் இது வந்துட்டு நம்ம கொடுக்குற இப்போ ஏஐ வந்துட்டு ஏஐ இஸ் டேஞ்சரஸ் when we give the danger another சஸ்பிஷியஸ் ப்ராம்ஸ், அதாவது வந்துட்டு இல்லீகல் ப்ராம்ஸோ இந்த மாதிரி தான். ஆனா இப்போ வந்துட்டு யூஸ்வலா வந்துட்டு இந்த இப்போ ஒரு பிக்சர் கொடுத்துட்டு
வந்துட்டு லைக் கிராக் ஏஐ சொல்லலாம். இப்போ வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்துட்டு இந்த ஹாலின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய போட்டோ பிடிச்சி பண்ணது, அந்த பிள்ளையோட போட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணி இந்த பிள்ளைய வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ்ல வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் மேபி இஃப் ஏஐ கெட் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், மேபி ஏஐ கேன் பி டேஞ்சரஸ். பட் ஃபார் நவ் ஏஐக்கு வந்துட்டு அந்த கான்ஷியஸ் இல்லாத வரைக்கும் we we who use it are dangerous. AI is not. நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் பற்றி தான் இருக்கு. People who have like a bad mindset, அவங்கக்கிட்ட இருந்து தான் வந்துட்டு அவங்கள மாதிரி ஆள் இருக்கனால தான் ஏஐ. ஹேரன் யாரும் எதுவும் பேசல. ஆமா actually you are right. Yes. ஆனா தூங்கிட்டு தானே. இல்ல ஆனா okay, I accept your point and your point is valid also. என்னன்னா யூசர்ஸ் அந்த ஏஐ வந்து யூஸ் பண்றவனுங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்றானுங்க, ரைட்? மிஸ்யூஸ் பண்ணும்போது ஐ மீன் there's some certain of AI அவனுங்க சொல்றது அப்படி செய்யும். அது அவனுக்கு என்னத்தான் கைட்லைனையும் மீறானுங்களோ அது அவனுக்கு சொல்றது அப்படி செய்யும். இது ஆக்சுவலி இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து சில கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு பீப்புளுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கோ சம் சார்ட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா பீப்புள் நீட்ஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட். அவங்களுக்கு லைக் they need to explore. ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ ஏஐ வந்துட்டு நம்ம ஃபுல் ஃபிளஷ்டா யூஸ் பண்ணோம்னா we need to explore. எக்ஸ்ப்ளோரேஷன் சம்டைம்ஸ் வந்துட்டு கைட்லைன்ஸ் மீறலாம். இப்போ வந்துட்டு எனக்கு கேட்டீங்கன்னா இப்போ அப்லோடிங் போட்டோவே வந்துட்டு கைட்லைன்ஸை தாண்டுது. பிகாஸ் யூ ஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் இன்டு டீச்சர். எனது மேபி வாய்ப்பு இருக்கலாம், நம்மளோட பிக்சரை வந்துட்டு ஏஐ வச்சு ஓப்பன் ஏஐன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கலாம், அவங்க எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் டேஞ்சர்ஸ் இருக்கு. ஸோ நாமளும் கைட்லைன்ஸை மீறுறோம். இது மட்டுமே இல்லை, நம்ம பண்றது மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு எஸ்ஏலாம் இருக்குல்ல, அதுவும் கைட்லைன்ஸ் மீறுறோம். நம்ம சொந்தமா செய்ய வேண்டிய இடத்துல வந்துட்டு we are just using AI to make things easier. So that the companiesலாம் வந்துட்டு so they're giving freedom, but we are just misusing the freedom. by that ஆமா அந்த கைட்லைனை வந்து அது மீறுது. ஐ மீன் certain of AI வந்து அது கைட்லைன் அவ்வளோ ஒரு பெருசா இருக்காது. என்ன கேட்குறதோ செஞ்சு வந்துடும். அது நல்லதாகவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் இது கெட்டதாகவும் இருக்கலாம். இப்ப அதான் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன் தானே, அந்த ஒருத்தன் வீட்டில் நான் தரிசன அவன் சொல்லியிருக்கான், அந்த ஏஐ அவனுக்கு அந்த கில் பண்ற மெத்தடை சொல்லியிருக்கு, நீ பேசாம கொன்னுரு அந்த மாதிரி. இப்போ அது வந்து ஒரு ஹியூமன் மேட் தான். ஏஐ இஸ் ஹியூமன் மேட். அதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ், அவனுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் செட் பண்ணிருப்பானுங்க. அந்த கிரியேட்டர்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து அந்த ஏஐக்குன்னு ரூல்ஸ் செட் பண்ணிருப்பானுங்க. நீ வந்து இந்த மாதிரி இந்த லெவலுக்கு தான் இருக்கணும், இதுக்கு மேல தாண்டக்கூடாது, இதுக்கு கீழால தான் இருக்கணும்ட்டு. ஆனா அது மீறியும் ஒரு ஏஐ, ஐ மீன் அது டெவலப்பர்ஸ் ப்ராப்ளம் ஆல்ரெடி அந்த ஏஐ ப்ராப்ளமான்னு தெரியல. அது மீறி அந்த ஏஐ ஒருத்தருக்கு அந்த ஐடியா கொடுக்குதுன்னா, ஜஸ்ட் இமேஜின் மீன்வாய்ல் இன் அவர் ஃபியூச்சர் how could AI can be that dangerous? அப்படின்னா ஃபியூச்சர் இல்லாம போயிரும்டா. there's a theory by 2028 இன்டர்நெட் அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு. I mean search engines இல்ல, whole இன்டர்நெட் அழிஞ்சிரும். because there's a saying, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நம்ம இன்டர்நெட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றோம்? we need data, we need information. But if AI can fake news வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சாலோ, fake information வந்துட்டு கிரியேட் பண்ண முடிஞ்சாலோ இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஒரு if it's exit it limit,
லிமிட்ஸ்னா தென் இன்டர்நெட் அழிவு. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு எந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உண்மை, எந்த இன்ஃபர்மேஷன் பொய்ன்னு கெஸ் பண்ண முடியாம போயிடும். ஈவன் இப்போ இது நடந்துட்டு தான் இருக்கு. நான் சொன்ன இந்த இன்ஸ்டாகிராம் இன்சிடென்ட்டும் சரி, இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு யூனோ it is happening. So I can see internet is dying. Yeah, not internet because that- of not because of not because of AI. It's because of us. நம்ம கொடுக்குற prompt fake news அது ஜஸ்ட் செஞ்சு தான் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த மாதிரி செய்ய முடியாம போயிருச்சுன்னா தென் நோ யூஸ் ஆஃப் ஏஐ. ஏன்னா ஏஐ வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுக்குது. இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்மளுக்கு தேர்ந்த மாதிரி ஆல்டர் பண்ணி கொடுக்குது. அட் சம் பாயிண்ட் யூஸ்ஃபுல், பட் until what point la is la until what point it is useful. எஸ். எப்படின்னா வந்துட்டு இப்போ அப்போ நம்ம செய்யற பொறுத்து தான் இருக்கு. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஃபேக் நியூஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தென் யூனோ டன் ஃபினிஷ். Okay, yeah. Okay. இதுலயும் டேஞ்சரஸ். இப்ப இந்த விஷயத்துல ஏஐ வந்து டாமினேட்டிங்கா இருக்கு. ஏஐ டாமினேட்ஸ் தி இன்டர்நெட். அதுலயும் ஓகே இப்ப அந்த பார்ட் டாமினேட் பண்ண மாதிரி இப்ப என்டர்டெயின்மெண்ட்டையும் அதை டாமினேட் பண்ண. ஐ மீன் இட்ஸ் ட்ரைங் டு டாமினேட் த என்டர்டெயின்மெண்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் அதை டாமினேட் பண்ணுது அந்த என்டர்டெயின்மெண்ட். எப்படின்னா இப்ப நிறைய ஏஐ இருக்கு. அதை வச்சு நீ சொந்தமா ஒரு பாட்டையும் செய்யலாம். உனக்கு தேவைப்படுற பாட்டு நீ செய்யலாம். வந்துச்சு தானே ஒரு பாட்டு சாங். டீச்சர்ஸ் வந்துட்டு இவெண்ட்காக ஏஐ கிட்ட இது கொடுத்து ரிலிக்ஸ் கொடுத்து பாட சொல்லிருந்தாங்க. ஓகே, பட் தேட்ஸ் a good point. நீ ஏஐ கிட்ட இஃப் யூ கிவ் யுவர் ஓன் லிரிக், உன்னால ஒரு பாட்டு வந்து செய்ய முடியல, ஆனா உன்னால நல்லா எழுத முடியும்னா யூ கேன் ஷோ யுவர் டேலண்ட் வித் தட். இப்ப நீ ஒரு பாட்டு வந்து உன்னோட லிரிக்ஸை கொடுத்து செய்யறன்னு வச்சுக்க, உன்னால உன் டேலண்ட் வந்து ஏஐ வச்சு நீ யூஸ் பண்ணலாம், வச்சு நீ அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், அதை நீ பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ பை யாச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும்ல இது வந்து பாட்டு ஏஐ செஞ்சாலும் லிரிக்ஸ் வந்து ஒரு ஹியூமன் மேக்கின்ட்டு. ஆனா தெரியும் தானே உனக்கு, அந்த அதையும் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. எப்படின்னா இப்போ ஒரு ஆர்டிஸ்டோட வேலை என்ன, ஒரு சாங் மேக்கர்ஸ், ஒரு சாங் கம்போசர்ஸ், a song composer is an artist, so their job is need to make a perfect art. ஆமாதானே? அது ஒரு வந்து பெர்ஃபெக்ட் ஆர்ட் செய்யக்கூடாது, ஒரு சொந்த ஆர்ட் செய்யணும். சொந்த ஆர்ட் தான்டா. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ஆர்ட் வந்து பெர்ஃபெக்டா இருக்குன்னு தானே யோசிப்பாங்க. பெர்ஃபெக்ட் அண்ட் ஓன் மேட், ஒரு செல்ஃப் மேட், அது செல்ஃப் மேட்டா இருக்குன்னு தான் யோசிப்பாங்க. ஆனா அது இப்ப நீ அதாவது ஏஐ யூஸ் பண்ற, ஓகே அது ஏஐ யூஸ் பண்ண, அது வந்து உனக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் லிரிக்ஸ் யூஸ்ஃபுல் ஏஐ. இஃப் நீ அந்த மாதிரி யூஸ் பண்ணனால எனிஒன் கேன் பி அ ஆர்டிஸ்ட். எனிஒன் அவன் வீட்டுல இருந்துகிட்டு அந்த ப்ராம்ப்ட கொடுத்து அவன் செய்ய சொல்ல முடியும். அதனால டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு லைக் லைக் இந்த பாயிண்ட் அவங்க லைக் ஏன்டா அதுல இருக்கும் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால we will miss more artists that really talented. இப்ப கோவிட் டைம்ல ஒரு பாட்டு இருந்துச்சு, கொத்தனாரு வெட்டினாரு அந்த மாதிரி. அதனால நீ ஏஐல கொடுத்து செய்யற உனக்கே தப்பா தெரியலையா? அதுல நீ நல்ல அது பாடுடானுங்கள? இல்ல அது பாடல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ. ஓகே. There's a guy change the whole lyric, but he never changed the tune. He changed the whole lyric into a good version. தெரியும் தானே உனக்கு? அது நல்ல வெர்ஷன் அந்த மாதிரி பாட்டு நினைச்சா, அந்த பாட்டு நல்ல வெர்ஷன் நினைச்சே, அது செஞ்சானா? ஆனா அது ஏஐயா? எது அந்த ஒரிஜினல் பாட்டா? ஒரிஜினல் பாட்டு ஏஐ இல்ல தானே? ஒரிஜினல் பாட்டு ஏஐடா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ. One guy just put the lyrics in a AI software. AI did it. My bad. Yeah, it's okay, no problem. It happens.
ஏஐ வந்து அதான் சொல்லு. இல்ல ஓகே கோ ஓகே, இப்ப அதனால எத்தனையோ டேலண்டட் ஆர்டிஸ்ட் இதனாலேயே லைக் அவங்களோட ஜாப்பை குவிட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஐ மீன் ஜாப் குவிட் பண்ணலான்னு அவங்களுக்கு ஒரு தாட் கண்டிப்பா இருக்கும். நீ ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ், ஓகே, ஒரு பாட்டு மூலியமா கூட ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், ஒரு படம் மூலியமா கூட ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஏன் ஈவன் ஒரு ஒரு ஷார்ட் நோட் மூலியமா கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நீ எல்லாமே ஏஐல அது யாருன்னு தெரியாது, அது எவன் செய்யறான்னு தெரியாது. ஆனா அது வந்து ஒரு ஏஐ வச்சு செய்யறதுனால இட் இஸ் ஏஐ மேட். அவன் யாருன்னு தெரியாது, அவன் எங்க இருந்து வரான்னு தெரியாது, எவன் அதை ப்ராம்ப்ட் கொடுக்கறான்னு தெரியாது, அது எப்படி செய்யறான்னு தெரியாது, எதனால செய்யறான்னு தெரியாது, யார் எதுக்கு செய்யறான்னு தெரியாது, அவன் உயிரோட இருக்கான்னு கூட தெரியாது. ஆனா ஒருத்தன் இல்லடா, ஜஸ்ட் நீ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த நீ அதை ஒரு மாதிரி லைக் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற. ஒரு மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது இன்னொருத்த பாப்பான். ஓ நம்மளும் இதுமே நம்மளும் செய்யலாம். ஐ மீன் அது சும்மா ஒருத்த விளையாட்டுக்கு செய்வாளா, நீ அதையும் விளையாட்டுக்கும் செய்யற. உனக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணுதுன்னா அது நீ அது ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் அதை யூஸ் பண்ணும். நீ வந்து அதையே வச்சு பர்றாடி பர்றா இவ நல்லா ஒருத்தனை நீ விடைக்கிற. ஒருத்தனை வந்து நீ ஒரு மாதிரி லைக் அவனை டவுன் கிரேட் பண்ணி ஒரு பாட்டு சொல்லிச்சுக்க. இது நான் பாட்டுக்குன்னு மட்டும் சொல்லல, ஏஐ வீடியோஸ்ல கூட நீ ஒருத்தனை வந்து ஒரு ஆம்பளையா இருக்கிறவன் வந்து ஒரு பொம்பளையா மாத்தலாம். ஐ மீன் நீ அவனை வந்து ஒரு மாதிரி நீ ஒரு மாதிரி அவனை ஜெண்டர், அவன் எப்படி சொல்றது, அவன் ஜெண்டர் நீ ஒரு மாதிரி லைக் மதிக்கல. ஐ மீன் அவனோட அவனை ஒரு இதாவே மதிக்கல. இதனால அவனோட ஒருத்தனோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகும். அவன் என்ன லெவலுக்கு வேணாலும் இறங்குவான். ஐ மீன் என் மானம் போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப இத வந்து நிறைய பேர் பாத்துட்டானுங்க, வெளியே தலை காட்ட முடியாது. அவன் என்ன அவனுக்கு மண்டையில ஓடும், அவன் டிப்ரெஸ்ட் ஆயிடுவான். அவனுக்கு எதுவுமே தோணாது, அவன் இந்த மாதிரி இதை ஓவர் கம் பண்ணலாம், அது மாதிரி எதுவுமே தோணாது. இஃப் ஹி ஹஸ் a good guidance and good parenting, he will, அவங்க பேரண்ட்ஸ் அவங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து அவனுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவாங்களா, அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுப்பாங்க. இது மாதிரி விடு, இது ஒன்னும் பண்ணவே இல்லை, நீ இதை ஓவர் கம் எப்படி பண்ணலாம் ஏதோ சொல்லி அவன் வந்து லைக் கொஞ்சம் ஒக்கி ஆக்குவாங்க. இதுவே ஒருத்தன் வந்து அவன் சுத்தி இருக்கிறவங்க சரியில்லை, அவன் கூட பழகுறதுக்கும் சரியில்லை, அவனோட அந்த அவன் இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட் எதுவுமே சரியில்லை. ஒருத்தர் அந்த மாதிரி தப்பான விஷயமா ஒருத்தர் வெளியே இன்ஃபுளுன்ஸ் ஒருத்தர் வெளியே லைக் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணி போடுறான் அவனை, இட் கேன் பி his friend or it can be his enemy or yeah it can be some brother and sisters, யாரா வேணாலும் இருக்கலாம். அவனை வந்து அவன் மானத்தை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இது அவன் என்ன லெவலுக்கு இறங்குவான். எதுக்குடா இந்த வாழ்க்கை, எதுக்குடா இருக்கணும், இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. ஒருத்தன் என்ன பார்க்கும் போது அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்படி தெரியுவேன், என்னோட இது மானம்லாம் எப்படி பறந்துருச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது, அவன் அந்த மாதிரி போயிடுவான். இதனால ஏஐ இஸ் a குட் திங். இந்த மாதிரி நடக்கிறதுனால அந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஏஐ வந்து ஒரு டேஞ்சரஸ் திங்கா மாறுது. உனக்கு புரியுது என்ன சொல்றேன்ட்டு? புரியுது. ஏன்னா அதான் டேராஜ் சொல்றதுதான். இப்ப அந்த ஏஐல கூட இந்த ப்ராம்ப்ட் கொடுத்து டிரான்ஸ்பரண்டா ஆக்கல. See, the thing is that actually, see, as a human, I mean, as we are humans, right? Number நான் ஒரு alien. Yeah. See, this is முந்தா நேத்து தான் மாஸ்ல இருந்து வந்தேன். see, சொல்லு. AI நம்ம தான் கிரியேட் பண்ணோம். see, இப்போ வந்துட்டு let's say the Grok AI ல கூட see they have guidelines, they have அவங்களுக்குன்னு ஒரு certain guidelines இருக்கு. even இந்த imagesல கூட guidelines இருக்கு. see, people smart peopleக்கு வந்துட்டு இப்ப இந்த திருடன் புத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட்ல தான் எக்ஸாக்டா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லாம சுத்தி வளைச்சு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. see as a as the people who created AI, நம்ம as all humans
ம் நம்ம தான் அதுக்கு அப்புறம் இது கொடுக்குறோம். ஏஐ வந்துட்டு நம்ம கேட்கறதுக்கு தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்டா, ஐ மீன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் ஆன்சர் பண்ணோம். நம்ம சுத்தி வச்சு கேட்கிற போது அதுக்கு வேற வழி இல்ல. ஸோ ஏன்னா அது கைட்லைன்ஸ்ல வந்துட்டு அது இல்ல. ஸோ மேபி நான் இது வளரலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே. இப்போ யா யா ஐ வந்துட்டு கேன் இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ நான் வந்து நியூட்க்கு பதிலாக வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் க்ளோத்னு சொல்றேன். ஸோ அந்த இடத்துல நான் ம் புத்திசாலி. ம் நான் வந்துட்டு ஏஐக்கு எடுத்துட்டு ஓவர்டேக் பண்றோம். இந்த மாதிரி ஒரு லைக் இந்த மாதிரி ஒரு நேஸ்டி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு யூசிங் ஆஃப் பிரெயின்ஸ். யா யா ஐ கெட் ஸோ ஐ கெட் இந்த மாதிரி பண்றப்போ as a humans we are more dangerous. See, AI வந்துட்டு for now it is doing what we say. It is just doing ம் what we say. நம்ம கரெக்டா நம்ம இது சரியா செஞ்சோம்னா ஐ மீன் ஒரு நல்ல பர்பஸ்க்கு செஞ்சோம்னா அது நல்ல பர்பஸ்க்கு பண்ணுது. நம்ம வந்துட்டு ஒரு கெட்ட செயலுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா இட் பிகம்ஸ் பேட், இட் பிகம்ஸ் டேஞ்சரஸ். ஸோ இங்க வந்துட்டு நம்ம பிளேம்ஸ்லாம் வந்துட்டு there are certain things which is bad in AI. அதை பத்தி வந்துட்டு மேபி அப்புறம் பேசலாம். ஸோ for now வந்துட்டு we need to blame ourselves instead of AI because AI is helping us but you are misusing it. That's all, Your Honor. Aaron, இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? ஓகே ஹேரன் கமான், நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. இந்த மாதிரி எந்த பாட்காஸ்ட்ல இருந்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஏஐ பத்தி எனக்கு ரொம்ப நிறைய கருத்து இல்ல. லைக் நானே ஒரு ஏஐ அடிக்ட் நான் ஒத்துக்கிறேன். நான் ஏஐ வச்சு AI கிட்ட வந்துட்டு சிரி மாதிரி ஏய் 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 இரு இரு இரு, ஏன் வச்சுட்டு என்ன பண்ணுவ? ஆமா நீ ஏன் வச்சு நான் ஏஐ வச்சு என்னது நிறா நான் சொல்லியே முடிக்கலடா. நான் ஏஐ வச்சு நான் வந்து என் கதையை வந்து நான் ஒரு கேரக்டர் உருவாக்குவேன். நான் வந்து ஒரு கதை எழுதுவேன் அந்த மாதிரி சும்மா ஒரு ஃபனுக்கு. I mean, bro, that is all good. that's That is not a all bad good. thing. Ah, You're improvising நான் your script with the help of AI. இல்ல நான் அவ்வளவுதான். ஸ்கிரிப்ட் எழுதல. மோலாக் வந்து உனக்கு ஹாரி பாட்டர் தெரியும் தானே? இல்ல தெரியாது. ஹாரி பாட்டர் கண்ணாடி போட்டிருப்பானு தெரியாது, அவன் கையில வாண்ட் வச்சிருப்பானு எனக்கு தெரியாது. சரி கேளு. நான் வந்து ஒரு வாட்டி வந்து நான் வந்து ஏஐ சாட்ஜிபிடி வச்சு நான் வந்து ஹாரி பாட்டர் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணேன். லைக் சீரியஸ்க்கு வந்து இன்னொன்னு தம்பி இருந்தா எப்படி இருக்கும், அவன் வந்து வான் பதிலா ஷார்ட் பச்சா எப்படி இருக்கும்னு ஒரு கதை கிரியேட் பண்ணேன். ஹாரி பாட்டர் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏஐ வந்து நீங்க இஃப் யூ யூஸ் இட் வெல் இட்ஸ் a really good tool. பட் ஆனா ஒரு லிமிட் தாண்டிடுச்சுன்னா அது வந்து இட்ஸ் லைக் நீனே விஷத்தை குடிச்ச மாதிரி. அதான் இப்ப என்னன்னா, நீ இப்ப AI வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி செய்யற, இது வந்து நீ எங்கேயும் எதுவும் பப்ளிஷ் எதுவும் பண்ணல, இது வந்து நீயே சும்மா உன்னோட ஒரு டைம் பாஸ்க்கு இதுமே பண்றது. ஓகே, இட்ஸ் குட், நாட் பேட். ஆனா நான் டைம் பாஸ்க்கு பண்ண மாட்டேன்டா. நான் பண்ணுவேன் 2-3 hour ஆயிரும். டேய், அது டைம் பாஸ் தான்டா, அது டைம் பாஸ் தான்டா. டைம் பாஸ் தான்டா. உனக்கு என்ன பண்றது தெரியல, நீ ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிட்டு நீ அதுல ஒரு இது பண்ற, உனக்கு லைக் அது போரிங் ஆக்காம நீ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்க, அதான் டைம் பாஸ். ஆமா கேளு, ஆமா if the person is a content creator, he uses AI to do a script. அது வந்து அவன் எதுவுமே பண்ணல. அவனுக்கு என்ன தேவை, இப்ப இந்த ஸ்கிரிப்ட்ல இந்த பிளாட் வந்து இப்படி லைக் அவன் ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா போதும், அவன் கொடுத்துட்டு இப்ப நீ அது வந்து ஒரு படமாவும் எடுக்கிற, ஒரு அனிமேஷன் வந்து இப்ப பண்றேன்னு வச்சுக்க, நீ பண்ணும் போது பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், நீ அதை சொந்தமா யோசிச்சு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது ஒருத்தன் பண்ணி போடுறான்ல, அது ஏஐல நடக்கிறது இல்ல. அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரைக் கூட நடந்துச்சு, ஏஐ யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு. அதுல வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல ஏஐயோட யூஸ் இருக்கு. ஏஐ நீ ஃபியூஷன் மாதிரி பண்ணலாம். நீ உன்னோட
ஒர்க்ல லைட்டா ஏஐ மிஸ்யூஸ் பண்ணலாம். ஆனா நீ ஏஐவி அந்த ஒர்க்கை செய்ய See, விடக்கூடாது. there's a fine line between improvising your story and ம் taking everything from AI. It's just a யா fine line. இஃப் யூ டேக் எவ்ரிதிங் ஃப்ரம் ஏஐ, You use your creativity. யூ யூஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி. அண்ட் இப்ப நான் பாக்குறேன் நீ வந்து உன்னோட ஆடியன்ஸ் வந்து சீட் பண்ற. இது வந்து நீ செஞ்சிருக்க, ஐ மீன் சீட் பண்ற. நீ ஒருத்தனை சீட் பண்ணி நீ காசு சம்பாதிக்கிறது அது எதுவுமே யூஸ் இல்ல. உனக்கு See, கிரியேட்டிவிட்டி at இருக்கு. a certain point வரைக்கும் தான், and then ம் they will all lose, see, people want to get famous, so they ம் will grind as much as they can, as much as they can to ம் to become famous. But up to a certain point, they will hate it. They will lose all the excitement. அதேதான். when a person stops learn everything at that moment, he's gone. அதான் இப்ப நீ ஒன்று லேர்ன் பண்ணிட்டு இருப்ப, ஏ உனக்கு வருது ஹெல்ப் பண்ணுது, இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டே இதான் ஏன் இருக்க, நம்ம ஏச்சு செஞ்சுட்டு போயிடுவோம். இதேதான் இப்ப ஸ்கூல் ஒர்க்ஸும் சரி, வேலையிலயும் சரி, உன்னோட கிரியேட்டிவிட்டி அங்க இருக்காது. இப்ப நீ வந்து இப்ப மோஸ்ட்லி ஒர்க்ஸ்க்கு மீந்தி வந்து இப்ப கூட எனக்கு தெரியல, ஆனா இப்ப வந்து அதை ஹியூமனைஸ் பண்ணலாம் தானே ஏஐ. இன்னும் நம்ம ஆமா ஹியூமனைஸ் பண்ணலாம். மிந்தி வந்து இந்த ஏஐ வந்து இது வந்து ஏஐ தான் பண்ணிருக்கான மீந்தி செக் பண்ண முடியாது. அந்த ஏஐ லைக் ஒரு 2024 2023 அந்த மாதிரி டைம்ல எல்லாம் செக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தானே இது வந்து இந்த டெவலப்மெண்ட் வந்துச்சு, இந்த அப்கிரேட் வந்துச்சு ஏஐல. அப்ப ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தோம். இது வந்து நீ இப்ப கூட இப்ப வந்து அந்த ஏஐ இல்லையான்னு கண்டுபிடிக்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் நடந்தும் இன்னும் they are humanizing it and they can overcome அந்த அந்த ஏஐ வந்து இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ பண்ணியிருக்கா இல்லாட்டி ஹியூமனோட ஒர்க் தான் இன்வால்வ் ஆயிருக்கான்னு அதையும் அவனுக்கு ஓவர் கம் பண்றானுங்க. இது மூலியமா யூ கான் லேர்ன் எனி திங். அண்ட் ஐ மீன் நீ ஒரு அசைன்மெண்ட்டையும் சரின்னு வச்சுக்க, உன் மூளை கோசம் பூஜ்ஜியம், ஒரு ஐடியாவும் இல்ல. நீ ஏஐகள் கொடுத்து உன் அசைன்மெண்ட் செய்ய சொல்ற, அவ்வளவுதான். அது செஞ்சு கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு. நீ அதை சப்மிட் பண்ற, அவ்வளவு ஹியூமனைஸ் பண்ணி சப்மிட் பண்றது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நீ ஒரு வேலை விஷயமா கூட இப்ப நீ ஒருத்தருக்கு ரிப்போர்ட் அனுப்பணும், உனக்கு வந்து சில லாங்குவேஜ் டைப் பண்ண முடியலன்னா நீ வந்து ஏஐ இது பண்ணலாம். ஆனா அதுவே எனக்கு ஏஐ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணணும் அது மாதிரி பண்ணி ஒருத்தன் வேலையில செய்யறானா, இஃப் ஒன் டே ஜஸ்ட் இமேஜின் ஒன் டே ஏஐயோட யூஸ் வந்து யாருக்குமே ஐ மீன் ஏஐ வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்து ஏஐ இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்க, ஒரு நாள் இது நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா சும்மா இமேஜின் அபாக்கலிப்ஸ் நடந்துச்சுனா, ஓகேலா அப்படி அபாக்கலிப்ஸ் when the எலக்ட்ரிசிட்டி எல்லாம் போச்சு, எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் எல்லாமே போச்சு, ஐ மீன் அந்த மாதிரி போச்சு. அப்புறம் ஹியூமன்ஸ் வந்து அது வந்து ரிட்ரீவ் பண்ணும்போது அது எல்லாத்தையும் மறுபடியும் அவனுங்க அந்த டெவலப்மெண்ட் குள்ள கொண்டு வரும்போது இப்ப அந்த டைம் அந்த ஏஐ இருக்காது. பட் யூ ஆர் ஸ்டில் இன் தி ஜாப். இப்ப நீ வந்து புது ஜாப்ல இருக்க, இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இது வந்து கொஞ்சம் இன்னும் ஈஸியான ஜாப்லயே இருக்குன்னு வச்சுக்க, ஈஸியான ஜாப்லயே இருக்க. ஆனா உனக்கு அந்த வேலையை செய்யும் போது உனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா அந்த நீ ஒரு வேலையை செஞ்சு இன்னும் பழகாதப்ப உனக்கு ஒரு ஈஸியான வேலையும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் செய்யறதுக்கு. அதான் சொல்றேன். இப்ப ஏஐ இல்ல என்ன பண்ணுவீங்க, என்ன உங்களுக்கு சொல்ல நாளைக்கு பொதுவா சொல்றேன், என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி. நீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ கிட்டே ஹெல்ப் கேட்கிற, ஹெல்ப் பர்சனல் ஹெல்ப் நார்மல் ஒரு ஹியூமனா இருந்தா ஹெல்ப் கேட்கலாம். ஐ மீன் ஹியூமனோட கத்துக்கிறதுக்கு நீ ஹெல்ப் கேட்கலாம். அதுவே நீ அதை செய்ய சொல்லி உங்களுக்கு நான் அதை விட கொடுத்து நீ எதுவும் செய்யாம அது ஒரு நாள் டே ஓகே ஒரு ஸ்டார்டிங்னு இருந்தா அதுக்கு ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்கும் தானே. தட் கோஸ் சேம் டு தி ஏஐ. ஸ்டார்ட்னு ஒன்று இருந்தா அதுக்கு ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்கும். But there's a case
around there's a simple problem. Devaraj, We don't know. your audio is a bit muffled. Okay, இது இருக்குதா? Mm. But அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. We don't know when AI is going to be end because as we upgrade the AI more and more, as long it lives. Sorry. என்னடா இப்போ AI வந்து நம்ம அப்கிரேட் பண்ண ம் வந்துட்டு ஐ மீன் எவ்வளோ அப்கிரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இட் லிவ்ஸ். அது வந்துட்டு அழியாம இருக்கும். இமேஜின் ஒரு 100 years அப்கிரேட் பண்ணி வந்துட்டு பெரிய லெவல்லையே இருக்கு. ம் they can use it for more 100 years. நான் சொல்றது புரியுதா? பீப்புள் வந்துட்டு அதோட எஃபிஷியன்சியை ஏற்றும் போது ரொம்ப நாள் வந்துட்டு அது சர்வைவ் பண்ண முடியும். ம் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஏஐ வந்துட்டு நம்ம டெவலப் பண்ண. ஆமாடா அதான் சொல்றேன். ஏஐ அதை எப்ப அதுக்கு ரெண்டு வரும்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆனா ஜஸ்ட் திங்க் ஒரு ஸ்டார்டிங்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு ரெண்டு கண்டிப்பா ஒண்ணு அது அது வந்து ஒரு அது வந்து ஒரு இது மாதிரிடா எப்படி சொல்றது, அது நடக்கும் அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும். ஸ்டார்டிங் வந்து அது ரெண்டு இருக்கும், ஆனா அது எப்பன்னு தெரியாது. ஓகே, நான் மனுஷன் வாழ்க்கையில வரேன்னு இப்போ ஒருத்தன் எப்போ பிறக்கான்னு நமக்கு தெரியும். இப்ப டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ஒரு இந்த பேபி வந்து இப்ப பிறந்துரும் அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஆனா அதையே சம்டைம்ஸ் வந்து அது கூட அக்யூரேட்டா இருக்காது. ஒரு நாள் முன்னுக்கு பிறக்கலாம், இல்லாட்டி ஒரு அப்புறம் பிறக்கலாம். அதேதான். ஆனா அவன் திடீர்னு ப்ரீமெச்சூர் பர்த் கூட நடக்கலாம். யா அதேதான் கோஸ் டு தி டெத். அவன் எப்ப சாவான்னு யாருன்னு சொல்ல முடியாது. அவன் நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்தா he can live his lifeline for longer. He can live longer. ஆனா அதேதான் அவன் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு பாடி ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணாம வச்சிருந்தானா அவன் எப்பனாலும் சாவலாம். நாட் கேரண்டி he can live longer. No, அதேதான். ஸ்டார்ட்னு இருந்தா ஒரு எண்ட் இருக்கும், ஆனா அது எப்படி தெரியாது. அது இருக்கிற வரைக்கும் இட்ஸ் அன்ஸ்டாப்பபிள். அதான் நான் சொல்றேன், இட்ஸ் அன்ஸ்டாப்பபிள். there's a theory. So ஒரு கேம் இருக்கு, அந்த கேம் பேர் வந்து நோ மேன்ஸ் ஸ்கைன்னு சொல்லிட்டு ஒரு கேம். இந்த கேம் எப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லிட்டு அதுல வந்துட்டு ஒரு எத்தனையோ மோர் தென் மில்லியன் பிளானட்ஸ் இருக்கு. அந்த கேம்ல மோர் தென் மில்லியன் பிளானட்ஸ் இருக்கு. எல்லா பிளானட்ஸ்லயும் வந்துட்டு there will be some aliens. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டெவலப்பர் 2025 something if I'm not wrong, they've included AI like AI NPCs மாதிரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஏலியன்ஸ்க்கெல்லாம் so the NPCs have consciousness. So imagine இந்த கேம் இருக்குல்ல ஏலியன்ஸ்லாம் வந்துட்டு இப்ப அவங்களுக்கு similar to the Free Guy movie. maybe similar. I think similar lah, but ஒருத்தவங்களுக்கு அது ஐ மீன் அந்த வந்துட்டு NPCs வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ண மாதிரி தானே ஓடிட்டு இருக்கோம். இல்ல ஐ மீன் அந்த ஃப்ரீ காய் அந்த காய் மட்டும் தான் வந்துட்டு he's something like AI. He has his own intelligence. ஏன்னா அவனுங்க அந்த கேரக்டருக்கு தானே அந்த AI இது பண்ணுவானுங்க அந்த மாடல். ஸோ இது வந்துட்டு எல்லா அந்த ஏலியன்ஸ்க்கும் வந்துட்டு ஏலியன் NPCஸ்க்கும் வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ there's a theory. இமேஜின் இப்போ அந்த AI இப்போ இந்த ஏலியன் NPCக்கெல்லாம் நான் NPC நான் ஒரு கேம்ல இருக்குன்னு தெரியாம imagine they are creating computers. Imagine they are creating computers and they are creating AI again. So இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா AI creating AI. so see இது வந்து தியரி தான். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்துட்டு சொல்றது, we are not in a simulator. We are not in a simulation.
ஒருவேளை நம்மள இமேஜின் அவி ஆல்சோ ஏஐ இன்ஃபியூஸ்ட். அதான் நானும் சொல்ல வரேன். இப்ப சொல்ல முடியாதுடா, இது வந்து இது நடக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா வாட் இஃப் ஒரு வாட் இஃப் செக்மெண்ட்க்கு போங்க, வாட் இஃப் வி ஆர் ஆல்சோ ஏஐ